குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th மேக்ஸ்ல மெஷர்மெண்ட்ஸ் அளவியல் செகண்ட் சாப்டர்ல தேர்ட் எக்ஸசைஸ் 2.3க்கான டாபிக். இதுல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஜென்ரலா நம்ம வந்து 2 டைமென்ஷன் ஷேப்ஸ்ல இருந்து 3 டைமென்ஷன் ஷேப்ஸ்னா என்ன 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிறோம். அத ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான் வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான மோட்டிவேஷனல் கோட் பார்த்துட்டு இது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இங்க ஒரு கோட் கொடுத்திருக்கோம். நம்மிடம் உள்ள குறையை நிறையாக்குவது மிகப்பெரிய திறமைசாலிக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் கொடுத்திருக்கோம். சோ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு மாணவன் இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சண்டை பயிற்சி கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. கத்துக்கிறதுக்காக ஒரு பயிற்சி வகுப்புல சேர்றான். சோ அங்க வந்து அவனுக்கு வந்து அவனுடைய டீச்சர் வந்து பயிற்சி சொல்லி கொடுக்குறாரு. பிராக்டிஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஒரு 2 மந்த்ஸ்ல அவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல அவனுக்கு வந்து ஒரு கை கிடையாது. இடது கை வந்து போயிடுது. சோ அந்த இடது கை போனோம்னா அவன் வந்து தொடர்ந்து என்னால இந்த பயிற்சியை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்கான். பட் அவனுடைய டீச்சர் வந்து அவனை ரொம்ப மோட்டிவேட் பண்றாங்க. இல்ல உன்னால ஒரு கை இல்லைனாலும் அந்த செயலைவானது செய்ய முடியும். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்றாரு. சோ அந்த டீச்சர் மோட்டிவேட் பண்ணும்போது இவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இல்ல. பட் இருந்தாலும் போறான். சோ போய் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 4 மந்த்ஸ் அவன் கத்துக்கிறான். கத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே பயிற்சியவே படிச்சதையே படிச்சதையே பண்ணதையே பண்ணதையே திருப்பி திருப்பி சொல்றான். அப்ப அவன் என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்கே வந்து வெறுப்பு வந்துருது. என்னடா நம்ம வந்து கத்துக்கிட்ட ஒரு வித்தையவே திருப்பி திருப்பி கத்துக்கிறோமே, வேற எதுவுமே கிடையாதா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு வந்து அவன் என்ன பண்ணிடுறான், அவனுடைய டீச்சர்ட்டயே கேட்டுடுறான். என்ன சார் எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு பயிற்சிய மட்டும் சொல்லிக் குடுக்குறீங்களே, எனக்கு வேற எதுவுமே சொல்லி தர மாட்டீங்களா? இதுக்கு நான் கிளாஸ்க்கு வராமயே இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவனோட டீச்சர் சொல்றாரு, நீ வந்து அதெல்லாம் யோசிக்காத, கவலைப்படாத. உனக்கு வந்து இந்த ஒரு பயிற்சி நல்ல விதமா தான் இந்த பயிற்சிய சொல்லி தரேன். சோ நீ கவலைப்படாத. நீ இத கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு அதுல வந்து டபுள் மைண்ட் தான். மனசு இல்ல. இருந்தாலும் ஆசிரியர் சொல்றாரு, அத தட்ட முடியாதே அப்படிங்கிறதுக்காக கத்துக்கிறான். ஒரு திருப்பியும் அதுலேருந்து 1 ஆர் 2 மந்த்ஸ் போகுது. அவன வந்து ஒரு இதுக்கு அ போட்டிக்கு இப்ப காம்படிஷன் நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் காம்படிஷன் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி காம்படிஷனுக்கு அவன அனுப்புறாரு. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்மள எப்படி வந்து இவரு காம்படிஷனுக்கு அனுப்புறாரே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளால வின் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அவன் என்ன பண்றான்னா, சரி ஓகே நம்மளுடைய ஆசிரியரினுடைய ஊக்கத்துக்காக, ஹாப்பினஸ்க்காக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போறான். ஸோ போயிட்டு அவன் அந்த இதுலயும் வந்து காம்படிஷன்லயும் இந்த பையன் தான் வின்னர். பட் தான் ஜெயிச்சும் கூட அவனுக்கு அவன் மேல நம்பிக்கை வரல. எப்படி நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வரல. அப்ப அவன் டீச்சர் கிட்டயே கேட்கிறான். அவனுக்கும் நம்பிக்கை இல்ல. அவன் கூட ஆப்போனன்ட்டா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் வந்து நம்பிக்கை இல்ல. எப்படி வந்து இவன் ஜெயிச்சான் அப்படிங்கிறதுல. சோ அப்போ வந்து அவன் டீச்சரையே கூப்பிட்டு இவன் கேட்கிறான். சார் எப்படி நான் வந்து இந்த காம்படிஷன்ல வின் பண்ணேன்? எனக்கு தான் ஒரு கை இல்லையே! எப்படி என்னால வின் பண்ண முடிஞ்சது? அப்ப இவர் சொல்றாரு, உனக்கு நான் கத்துக் குடுத்த பயிற்சியிலேயே ரொம்பவும் ஒரு கடினமான ஒரு பயிற்சிய தான் வலது கைய வச்சு நான் சொல்லிக் குடுத்தேன். 2 கை இருக்கிறவனால அந்த பயிற்சிய 100% வந்து ஃபோக்கஸ்டா வந்து கத்துக்க முடியாது. ரீசன் என்னன்னா, அவனுடைய இது வந்து அவனுக்கு 2 கை இருக்கு அப்படிங்கிறது அவன் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ இந்த ஜூடோ பயிற்சியில வந்து உனக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு பயிற்சிய தான் நான் சொல்லிக் குடுத்தேன். உன் மைண்ட்ல வந்து உனக்கு இருக்கிறது இந்த ஒரு கை. இத வச்சு நீ என்ன பண்ணணுங்கிறது மட்டும் தான் உன் மைண்ட் திங்க் பண்ணியிருக்கும். அத தான் நீ யோசிச்சு பண்ணியிருந்திருக்க. ஸோ அதனால உன்னால வின் பண்றதுக்கு ஈஸியா 1 கான்சன்ட்ரேஷன். 2வது விஷயம் வந்து இந்த சண்டை பயிற்சி இந்த காம்படிஷன்ல வந்து ஆப்போனன்ட்ல இருக்கிறவன ஒருத்தன் அட்டாக் பண்ணணும்னா, அவனோட இடது கைய தான் மடக்கணும். சோ உனக்கு அந்த இடது கையே இல்ல. இல்ல அப்படிங்கம்போது அவன் வந்து மடக்கெல்லாம் அந்த இடது கை இருக்கிறதாவே ஆப்போசிட்ல இருக்கிற பையன் என்ன பண்ணுவான்? இவனுக்கு இடது கை இருக்குன்னு சொல்லிட்டே தான் அவனுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயி விளையாடிட்டு இருப்பான். சோ அப்ப விளையாடும்போது, இவனுக்கு அந்த இடது கை இல்ல அப்படிங்கிறது பண்ண வரும்போதெல்லாம் அவனோட மைண்ட்ல போய் உட்காராது. சட்டனா உட்காராது. அது யாரா இருந்தாலும் ஒரு மனித இயல்பு தானே! சோ அப்போ இந்த நுணுக்கத்தினால தான் நீ வந்து ஜெயிச்ச. சோ உன்கிட்ட இருக்கிற குறைய வந்து ஒரு நிறையா மாத்தி காட்டுறது தான் ஒரு திறமைசாலிக்கான அடையாளம். சோ அதனால உன்னுடைய குறைய வந்து நான் நிறையா மாத்தி காமிச்சேன். உன்னாலயும் இந்த பயிற்சிய கத்துன்ட்டு இதுல வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு
அறிய வைக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத வந்து நீ அந்த கடினமான பயிற்சிய உன்னோட கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாமே உன்னோட ஒரு கை மேல தான் இருந்தது. பட் 2 கை இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும்? நம்ம வந்து ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. நான் 2 கை, கால் நல்லா இருக்கிறவன விட, அந்த கை, கால் இல்லாம வந்து ஒருத்தன் வந்து அந்த வேலைய பெர்ஃபெக்ட்டா ஒரு ஒரு தொழிலையும், வேலையும் செய்து முடிக்கிறத வந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, பாயிண்ட் என்ன அப்டின்னா, அவங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு என்ன இருக்கோ, அத நம்பி செயல்பட ஆரம்பிக்கும். அதே வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிறவனுக்கு வந்து எல்லாத்துலயும் கையையும், காலையும் வைக்கலாம் அப்டிங்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகும். ஸோ அந்த ஃபோக்கஸ் நம்ம கிட்ட இருக்கிற குறைய வந்து நெறையா மாத்தி காட்டுறது தான் ஒரு திறமைசாலியுடைய அடையாளம் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த மாணவன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்மகிட்ட என்ன விதமான குறைகள் இருந்தாலும், அதை நிறையாக மாற்றி, அதில் நாம் வெற்றி அடைவது தான் வந்து என்ன சொல்றது? நம்மளுடைய ஃபோக்கஸா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த பாடத்திலிருந்து, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. சரி. இப்ப நம்ம பாடத்துக்கு போலாம். சரியா? முப்பரிமாண வடிவங்கள். 3D ஷேப்ஸ். இன்னைக்கு லாஸ்ட் 10 மினிட்ஸ் இந்த லெசனுடைய எம்சிக்யூ இருக்கு. சரி. இந்த லெசன்ல மொத்தமாவே நம்ம பார்த்த டாபிக் பார்த்துரலாம். சரிங்களா? வட்டத்தின் பகுதிகள் ஃபர்ஸ்ட் டாபிக்கு. பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ்ல எல்லாமே கோணத்தின் பரப்பளவு, கோணவில்லின் நீளம், கோணவில்லின் பரப்பளவு, லெங்த் ஆஃப் ஆர்க், ஏரியா எல்லாமே வந்து வட்டத்தின் பகுதிகள்ல பார்த்தோம். கார்ட், நான், விட்டம், டயாமீட்டர், ஆரம், ரேடியஸ், வட்டப்பரிதி, வட்டவில் இதெல்லாமே வந்து வட்டத்தின் பகுதிகள்ல 2.1 டாபிக் அண்ட் எக்ஸர்சைஸ்ல பார்த்தோம். 2வது டாபிக் என்னது பார்த்தோம்னா, கம்பைன்டு ஷேப்ஸ் கூட்டு வடிவங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ கூட்டு வடிவங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சதுரம் இருக்கும். உள்ள 4 கால்வட்டங்கள் இருக்கும். ஸோ சதுரத்திலிருந்து கால்வட்டத்தினுடைய பரப்பளவ கழிச்சு சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன? செவ்வகம், சதுரம் இணைந்ததாக இருக்கும். முக்கோணம், வட்டம் இணைந்ததாக இருக்கும். சரிவகம், நாற்கரம் எல்லாமே வந்து இணைந்த ஒரு டாபிக்கா வந்து கம்பைன்ட் ஷேப்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து 3D ஷேப்ஸ் முப்பரிமாண வடிவங்கள். இந்த முப்பரிமாண வடிவங்களுக்கு பயிற்சி கணக்குகள் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு 9th ஸ்டாண்டர்டுக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்குமான ஒரு பேஸா தான் குடுத்துருக்காங்க. இதுல பயிற்சி கணக்குகள் அப்படிங்கிறது வந்து எதுவும் இல்லை. ஜெனரலா தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த முப்பரிமாண வடிவங்கள்ல என்னெல்லாம் வடிவங்கள் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க புக்ல அப்படிங்கிறது தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க. அப்புறம் அந்த முப்பரிமாண வடிவம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டப் போறேன். அதாவது முப்பரிமாண வடிவங்கள் அப்படின்னுட்டாவே 3 டைமென்ஷன் ஷேப்ஸ்னாவே உங்களுக்கு நீளம், அகலம், பரப்பளவு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறத விட இதுல வந்து சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த முப்பரிமாண வடிவத்துல வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஃபேஸஸ், எட்ஜஸ், வெர்டிசஸ் இதுதான் வந்து நீங்க இந்த முப்பரிமாண வடிவத்துல பார்ப்பீங்க. இருபரிமாண வடிவத்துல இதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த டாபிக்ஸ் கவர் பண்ணது தான் இன்னைக்கு நம்ம எம்சிக்யூ பார்க்க போறோம். என்னென்ன ஷேப்ஸ் அப்படின்னா கியூப், கியூபாய்டு, பிரிசம், ட்ரையாங்குலர் பிரமிட், ஸ்கொயர் பிரமிட், சிலிண்டர், கோன், பியர். ஸோ கனசதுரம், கனசெவ்வகம், பட்டகம், முக்கோண பிரமிடு, சதுர பிரமிடு, கூம்பு, கோளம். ஓகேவா? சரி. இதுல எதுக்கெல்லாம் முகங்கள், உச்சிகள், ஆம், இது ஃபேஸஸ், எட்ஜஸ், விளிம்புகள்
முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் எதுக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். 2வது பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்பளவு, முக்கோணத்தின் பரப்பளவு இதெல்லாம் பார்த்திருப்போம். இந்த சிலிண்டர்ங்கிறது வந்து ஒரு செவ்வக வடிவ பேப்பரை மடக்கினா உருவாகக்கூடிய வடிவம் தான் சிலிண்டர். ஓகேவா? சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் 2 டைமென்ஷன் ஷேப்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். இதுல எல்லாத்துக்குமே வந்து பரப்பளவு உண்டு, கன அளவும் உண்டு. 2மே உண்டு. இந்த முப்பரிமாண வடிவத்துல எல்லாத்துக்குமே வந்து பரப்பளவும் உண்டு, கன அளவும் உண்டு. சோ இதுல ட்ரையாங்கிள்க்கு வந்து 3 வெர்டிசஸ் அண்ட் 3 சைட்ஸ் இருக்கு. ஸ்கொயருக்கு வந்து 4 வெர்டிசஸ் அண்ட் 4 சைட்ஸ் இருக்கு. பென்டகன் அப்படின்னா 5 வெர்டிசஸ் அண்ட் 5 சைட்ஸ். அதே சர்க்கிள் வட்டம்னா அதுக்கு வெர்டிசஸும் கிடையாது, சைட்ஸும் கிடையாது. கரெக்ட்டா? சோ உங்களுடைய 2D ஷேப் இது எல்லாரும் நம்ம 5வதுல இருந்து படிச்சுட்டு வரோம் இந்த ஷேப்ஸ். ட்ரையாங்கிள், ஸ்கொயர், பென்டகன், ஹெக்ஸாகன், ரெக்டாங்கிள், சர்க்கிள் எல்லாமே வந்து நம்ம 5th ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 5ல இருந்து படிக்கிறோம். சோ இங்க 8th ஸ்டாண்டர்ட்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, இதனுடைய முப்பரிமாண வடிவங்கள் அதான் வந்து ட்ரையாங்குலர் பிரமிட், ஸ்கொயர் பிரமிட், கியூபாய்டு, கியூப். சதுரத்துடைய முப்பரிமாண வடிவம் தான் கியூப். செவ்வகத்தை வந்து ரொட்டேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு வடிவம், செவ்வக வடிவ அட்டையை சுழற்றும் போது கிடைக்கக்கூடிய வடிவம் தான் சிலிண்டர். அப்புறம் கோன், ஸ்பியர் அப்படிங்கிறது வந்து வட்டத்தின் முப்பரிமாண வடிவம், கோளம். கோலத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் ஈஸியா ஞாபகம் வருது பார்த்தா நம்மளுடைய பால், நம்ம விளையாடுறதுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா பந்து. இந்த பந்தானது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இங்க வந்து ஒரு கன சதுரத்தை நான் எடுத்திருக்கேன். இத வந்து 3D வியூல நான் காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். நான் இத கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்றேன். இப்ப நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்தது கோளம், ஸ்பியர் இல்லையா? ஸ்பியர் அப்படிங்கிறது வந்து கோளம் அப்படின்னு சொல்லுவோம். கோளத்துக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால். நம்ம விளையாடக்கூடிய பால். ஏன் அத வந்து கோள வடிவம்னு சொல்றோம்னா, அது வந்து தரையில நிக்காது. பட் அது இப்போ பலூன் எடுத்துக்கோங்க. பால் வந்து ரவுண்ட் ஷேப். அது வந்து கோளத்துக்கோட எக்ஸாம்பிள். ஆனா பலூன் இருக்கு இல்லையா? பலூன நீங்க வந்து ஏர் ஃபில் பண்றீங்க. ஏர் ஃபில் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப் வந்தோனே ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அத வந்து ஆ ஒரு அதுக்குள்ள ஒரு கொஞ்சமா வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர ஃபில் பண்ணிட்டு அந்த பலூன வந்து நாட் போட்டு ஃப்ளோர்ல விட்டுடுங்க. பட் அந்த பலூனால நிக்க முடியாது. அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு சதுரமோ, செவ்வகமோ, கனசதுரமோ, கனசெவ்வகமோ, சிலிண்டர் கூட வந்து உங்களுக்கு பேஸ்ல சர்க்கிள் வட்டம்க்கு மேல வந்து அந்த சிலிண்டர் வைக்கிறதுனால நின்னுடும். ஆனா அடியில வட்டம் இல்ல அப்டின்னா, அந்த சிலிண்டர் கூட நம்மளால வந்து பிளேன்ஸ்ல நிக்காது. நம்ம வீடுகள்லயே சிலிண்டர் பார்த்திருப்பீங்க. அடியில இப்டி ஒரு வட்டம் இருக்கும். இந்த வட்டத்துக்கு மேல தான் இந்த சிலிண்டர் வந்து இந்த வட்டம், இந்த ரவுண்ட் சர்க்கிள் இப்படி நிக்கிறதுனால தான் பிளேன்ஸ்ல அதாவது தரையில வந்து சிலிண்டரால நிக்க முடியுது. அதே வந்து இந்த பால், இந்த பலூன் இதெல்லாம் வந்து என்னதான் இருந்தாலும் அது தரையில நிக்காது. ஓடிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரொட்டேஷன் ஷேப்ல தான் போயிட்டு இருக்கும் அது. இப்ப இந்த சதுரத்துக்கோ, கனசதுரத்துக்கோ இருக்கிற இந்த எட்ஜஸ், கார்னர்ஸ், வெர்டிசஸ் எதுவுமே அதுக்கு வந்து எடுக்க முடியாது. நீங்க ஒரு பாயிண்ட்ல ஒரு நூல புடிச்சு சுத்தினீங்கன்னா, அத சுத்தி அந்த அளவ எடுக்கலாமே தவிர, ஆனா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இந்த ஷேப்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ற மாரி, இப்ப நீங்க கனசதுரம் அப்டின்னா, ஒரு பன்னீர் பீஸ் வாங்குறீங்க. அத கியூபா அழகா கட் பண்றீங்க. கட் பண்ணீங்கன்னா, அது கியூப் அப்டிங்கிறது உன்னால ஒரு இடத்துல நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். ஐஸ் கியூப்ஸ். ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் கட்டி வைக்கிறோம் இல்லையா? அத என்ன சொல்லுவோம்? ஐஸ் கியூப்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். சோ அந்த கியூப்ஸ் அப்டிங்கிறதுக்கு வந்து உங்களால வெர்டிசஸ், ஃபேஸஸ், எட்ஜஸ் இதெல்லாமே குடுக்க முடியும். அதே வந்து கோளத்துக்கு குடுக்க முடியாது. சோ இப்ப பாருங்க. எவ்ளோ இருக்கு சைட்ஸ்? 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு இல்லையா? க்ளோஸ் பண்ணிட்டே வரேன் பாருங்க.
க்ளோஸ் பண்ணதான் அதனுடைய வித்தியாசமானது உங்களுக்கு தெரியும். இது ஒரு சதுரம். சதுரத்தை கனசதுரமாக நாம் இப்போது இருக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல இருந்தது. ஓப்பன்ல இருக்கும்போது எப்படி இருந்தது? ஒரே நிமிஷம். இப்ப பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 இல்லையா? சதுரத்திற்கு எத்தனை முகங்கள்? 6. பின்பக்கம், இடது பக்கம். இது வந்து பின் பின்பக்கம். இது வந்து இடது பக்கம், அடிப்பக்கம், முன்பக்கம், வலது பக்கம், மேல் பக்கம். சோ மேல போய் இதானே க்ளோஸ் ஆகுது இந்த கிரே கலர் மேல் பக்கம். சோ சதுர வடிவத்துக்கு வந்து 6 தலப்பகுதி, 6 முகங்கள் இருக்கும். சரிங்களா? சதுரத்துக்கு வந்து 6 முகம். உச்சி, முனை அப்படிங்கிறது வந்து 8 உச்சி, 12 விளிம்புகள் இருக்கு. சோ இத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, 3 விளிம்புகளை இணைக்கும் ஒவ்வொரு மூலையையும் ஒரு உச்சி அப்படின்னு சொல்லுவோம். 3 விளிம்புகளை இணைக்கும் ஒவ்வொரு மூலையையும் உச்சி அப்படின்னு சொல்லுவோம். விளிம்புகள் வந்து ஒவ்வொரு டாட்டட் விளிம்புகள்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க. இப்ப க்ளோஸ் பண்ணி வரும்போது அடிப்பக்கம், இடது பக்கம், வலது பக்கம், பின்பக்கம், மேல் பக்கம் வருதா? இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? சோ இந்த கியூப் அப்படின்னா இது வந்து 3D வியூல இருக்கு உங்களுக்கு. இந்த கியூபுனுடைய 3D வியூ வந்து 2D வியூவையும் பார்த்தீங்க. 3D வியூவையும் பார்க்குறீங்க. சோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சைட்ஸ் இந்த மேல மூடி இருக்கிற சைடு வந்து உங்களுக்கு இங்க இருந்து பார்க்கும்போது அதுல இந்த கிரீன், கிரே, yellow, பிங்க் எல்லாமே மிக்ஸ் ஆன மாரி இருக்கு. ஆனா பிரிக்கும்போது அது ஒரு தனி சைடு அப்படிங்கிறது இங்க ஃபீல் ஆகுதா? கிரீன், பிங்க், yellow, ப்ளூ, கிரே, ரெட் கலர்ஸ் 6 கலர்ஸ் வேரி பண்ணி காட்டுறாங்களா? சோ இப்போ இதுக்குள்ள இந்த சதுர வடிவ இந்த மேல் டாப்ப ஜஸ்ட் ஓப்பன் பண்ற மாதிரி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுக்குள்ள இத வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்ல இருக்குமா? சோ அப்ப இந்த பாக்ஸ்ல என்ன பண்ணுவோம்? நம்மளால எத்தனை வகையான பொருட்களை இதுல போட முடியும் அப்படிங்கிறத பார்க்கவும். அப்ப அந்த பொருட்களை எவ்வளவு கொள்ளளவு செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்தது தான் கன அளவு அப்படின்னு சொல்றோம். சோ சதுரத்துக்கு பரப்பளவு, கனசதுரத்துக்கு பரப்பளவு, கனசதுரத்துக்கு கன அளவும் உண்டு. இப்ப பாருங்க இந்த கனசதுரத்தினுடைய பக்கங்கள் 3D ரொட்டேஷனல் ஷேப்ஸ் பாருங்க. கனசதுரம். இந்த டாட்டட் லைன்ஸ் அழகா குடுத்திருக்காங்களா? இப்ப பாருங்க. 2, 4, 6, 7, 8 இருக்கா? 8 உச்சிகள் இருக்கா? 12 விளிம்புகளும் இந்த ப்ளூ கலர கவுண்ட் பண்ணுங்க. 12 விளிம்புகள். சைட்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. 6. ரொட்டேட் ஆகுதா? கியூப். அடுத்தது வந்து கியூபாய்டு பாருங்க. சேம் கனசதுரத்தினுடைய அடுத்த என்ன அது வந்து 4 பக்கங்களும் சமம். இதுல 2 பக்கம் தான் சமம் அவ்வளவுதான். கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். அதுல ஈக்குவல் இதுல 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ இதுவும் ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு எட்ஜஸ் இது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். அடுத்த ஷேப் வந்து சிலிண்டர். சோ சிலிண்டர் இப்போ ஏன் நான் வந்து ஒரு செவ்வக வடிவ தாளை சுருட்டும் போது கிடைக்கக்கூடிய வடிவம் சிலிண்டர் உருளை அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறத நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இது வந்து ட்ரையாங்குலர் பிரிசம், ட்ரையாங்குலர் பிரமிடு. சோ எப்படி 2D ஷேப்ஸ் வந்து 3D ஷேப்ஸா நம்ம அழகா போர்ட்ல இப்படி போட்டு போயிட்டோம். பட் இதுல இவ்ளோ எட்ஜஸ் இருக்கு, இவ்ளோ கார்னர்ஸ் இருக்கு, இவ்ளோ ஃபேஸஸ் இருக்கு. இதெல்லாம் எங்கேயாவது நமக்கு இங்க தெரிஞ்சுதா? தெரியல. இல்லையா? சோ அதுக்காக தான் இந்த சிமுலேஷன்ல ஒவ்வொரு இமேஜையும் உங்களுக்கு காட்டுறது. ஓகேவா? சோ இதுல நமக்கு 2.3க்கான டாபிக் குடுத்திருக்கிறது. இவ்வளவுதான் குடுத்திருக்காங்க. கன்டென்ட் இதுதான். நமக்கு இதனுடைய பரப்பளவு, கன அளவு இது எல்லாமே வந்து அடுத்த வருஷம் 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல பார்ப்போம். ஸோ இதோட நம்மளுடைய செகண்ட் சாப்டர் இஸ் ஓவர். அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து அல்ஜீப்ரா ஸ்டார்ட் பண்ண போறோம்.
அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2.123 எக்ஸசைஸ்க்கான MCQ கொஸ்டின் இப்ப பாத்துடலாம். ஓகேவா? ஸோ இதுல மேக்ஸிமம் ஃபில்லப்ஸ் தான் இருக்கும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் இருக்காது. மோஸ்ட்லி ஃபில்லப்ஸ் தான். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. The ratio between the circumference and diameter of any circle is dash. வட்டத்தின் பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையேயான விகிதம் dash. வட்டத்தின் பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையேயான விகிதம் dash. A line segment any 2 points on a circle is dash. இது எல்லாமே வந்து வட்டத்தின் பகுதிகள் பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்ல நம்ம பார்த்ததுதான். ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் ஒரு 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு டேஷ். A line segment which joins any 2 points on a circle is dash. The longest chord of a circle is dash. ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் டேஷ் ஆகும். Next question. The radius of a circle of diameter 24 centimeter is dash. 24 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வட்டத்தின் ஆரம் dash சென்டிமீட்டர். Next question. A part of circle is called as dash. வட்டப்பரிதியின் ஒரு பகுதியே dash ஆகும். வட்டப்பரிதியின் ஒரு பகுதியே dash ஆகும். ஆறாவது கேள்வி. The 3 dimensions of a cuboid are dash and dash. ஒரு கன செவ்வகத்தின் 3 பரிமாணங்கள் dash dash மற்றும் dash. எழுதிட்டீங்களா? இதை இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். The meeting point of more than 2 edges in a polyhedron is. இரண்டுக்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி dash ஆகும்.
A cube has faces. ஒரு கனசதுரத்திற்கு டேஷ் முகங்கள் உள்ளன. ஒரு கனசதுரத்திற்கு டேஷ் முகங்கள் உள்ளன. அடுத்தது 9வது கேள்வி. The cross section of a solid cylinder is dash. ஒரு குறுக்குவெட்டு ஆகும். If a net of a 3D shape has 6 planes, then it is called dash. ஒரு 3D வடிவத்தின் வலையானது 6 சதுர வடிவ தளங்களை பெற்றிருந்தால் அது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு 3D வடிவத்தின் வலையானது 6 சதுர வடிவ தளங்களை பெற்றிருந்தால் அது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. So, if a net of a 3D shape has 6 plane squares, then it is called dash. So, 10 கேள்விகளுமே கரெக்டா அட்டன் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம அல்ஜீப்ரா இயற்கணிதம் ஸ்டார்ட் பண்ண போறோம், நியூ லெசன். இந்த பாடத்துல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இப்ப கேட்கலாம். இல்ல ஹோம்ஒர்க் ஜஸ்ட் ரிவ்யூ ஃபுல்லா இந்த லெசன் ஃபுல்லா ரீகேப் பண்ணிட்டு வந்து கூட அடுத்த வகுப்புல கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.